பாபர் மசூதி இருந்த இடத்தில் இடித்துப்பட்டு அந்த இடத்துல ராமர் கோவில் கட்டுவதை எங்களால் ஏற்க முடியாது. அந்த இடத்தில் இதற்கு முன்னால் என்ன இருந்தது வரலாறு தெரியுமா திரு உதயநிதி அவர்களுக்கு? 2000 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கு ராமர் கோவில் இருந்ததை இடித்து இந்த நாட்டை செல்வத்தை கொள்ளையடிக்க வந்த முகலாயர்களுடைய செயலை எப்படி நியாயப்படுத்துகிறீர்கள்? இந்துக்களுடைய சகோதரர்கள் நாங்கள், உங்களுடைய வழிபாட்டுல உங்களுடைய சந்தோஷத்துல நாங்களும் மகிழ்ச்சி இருக்கிறோம். பாபரோ அவுரங்கசீப்போ எங்களுக்கான முன்மாதிரி கிடையாது. ஒரு நல்லிணக்கத்தின் அடையாளமாக இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தமிழகம் உள்ளிட்ட தேசம் முழுக்க அகல்விளக்கு ஏற்றினார்கள். நான் ஏற்றினேன், என்னுடைய குடும்பத்தை ஏற்றினாங்க. அப்ப தேசம் அமைதியை விரும்புகிறது. இந்த அமைதியை குலைத்து எப்படியாவது கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்று தமிழகத்தில் திமுகவும் தேசம் முழுக்க காங்கிரசும் விரும்புகிறது. அதே மாதிரி 5 ஏக்கர் நிலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது மசூதி கட்டுவதற்கு. அதுக்கு திமுக நிதி உதவி செய்யுங்க. திமுகவுடைய அமைச்சர்களாக இருக்கிற இஸ்லாமியரே ராம ஜென்மபூமியினுடைய கோவிலுக்கு நிதி உதவி அளிக்கிறார். அப்ப அந்த கட்சியிலேயே இஸ்லாமியரே நல்லிணக்கத்தை விரும்பும் பொழுது இவர்கள் இஸ்லாமிய சமூகத்தை பிளவுபடுத்தி இந்துக்களுக்கு மத்தியில ஒரு வெறுப்புணர்வை உருவாக்கக்கூடிய செயலை செய்கிறார்கள். அப்ப இது ஆன்மீகத்துக்கு எதிராகத்தானே திமுக இருக்கு. பட்டியல் சமூகத்தின் அடையாளம் நான் என்று எம்பி குதிக்கிற திருமாவளவன் அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், உண்மையாகவே உங்களுக்கு சூடு சொரணை இருக்கிறதா இல்லையா? திமுக தரக்கூடிய 2 எம்பிக்களுக்காக நீங்கள் உங்கள் சமூகத்தை எந்த அளவிற்கு தரம் தாழ்ந்து வைத்திருக்கிறீர்கள்? ஒன்று உங்களை போன்று ரவுடிகளாக உருவாக்குகிறீர்கள், அல்லது தன் சமூகம் பாதிக்கப்படும் பொழுது சும்மா பெயரளவுக்கு கண்டனம், பெயரளவுக்கு அறிக்கை. ஏன் போராட்டம் நடத்த வேண்டியதான? திருமாவளவன் அவர்கள் பட்டியல் சமூகத்திற்கு கிடைத்த சாபக்கேடான தலைவர். TNS 24 டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய விவாத மேடையில் நம்முடன் இணைந்திருப்பவர் பாஜகவின் சிறுபான்மை பிரிவின் தேசிய செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வாழ்க வளமுடன் சார். நம்ம திமுகவை சேர்ந்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருந்தாரு, அயோத்தி கோயில் கட்டினதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை, மசூதி இருந்த இடத்துல இடிச்சுட்டு கட்டினதான் எங்களுக்கு பெரிய ஒரு உடன்பாடு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு சார். உங்களோட கருத்து என்ன சார்? அயோத்தியினுடைய வரலாறும் அவருக்கு தெரியாது, ஆன்மீகத்தை பற்றியும் அவருக்கு தெரியாது. ஏதோ அரசியலுக்காக பேசி கொண்டிருக்கிறார். உண்மையாகவே எங்கள் கட்சியில் 85% இந்துக்கள் இருக்கிறார்கள் என்று பெருமைப்பட சொன்ன ஐயா ஸ்டாலின் அவர்களின் அருந்தவ புதல்வன் மாண்புமிகு உதயநிதி அவர்கள் இந்துக்களை மீண்டும் மீண்டும் அவமதிப்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கடந்த காலத்தில் எப்படி சனாதன தர்மத்தை பற்றி தெரியாமல் வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததுன்னு அவருடைய தந்தையார் எப்படி பொய்யா பேசுவாரோ அந்த மாதிரி இவரும் திரிவுவாதத்தை பேசிக் கொண்டிருப்பது வேதனை அளிக்கிறது. இந்து மக்களுடைய வாக்கு தேவை, ஆனால் அவர்களுடைய நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்துவேன் என்ற இந்த மாதிரியான அரசியல் தவிர்க்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம். இப்போ சனாதன தர்மத்தை பற்றி இவர் புரியாமல் பேசியதால், தேவையற்ற விவாதத்தை கிளப்பியதால் காங்கிரசுக்கு வட மாநிலங்கள்ல மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டது. ராஜஸ்தான்ல, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி மிக பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. உண்மையாகவே அதற்கு உதயநிதி அவர்களுடைய பங்களிப்பு நிச்சயமா இருக்கு. ஏன்னா இவர் இந்த சனாதன தர்மத்தை இழிவுபடுத்தி பேசியது அந்த மக்கள் மத்தியில கொண்டு போகப்பட்டு காங்கிரஸ் இந்த கூட்டணியில் இருக்கிறது என்ற விஷயத்தை இந்து மக்கள் தெரிந்து கொண்ட பிறகு முற்றிலுமாக வட மாநிலங்களில் இந்துக்கள் காங்கிரஸை இன்றைக்கு ஒதுக்கி தள்ளிவிட்டார்கள். அந்த நிலைமை தமிழகத்தில் மெல்ல மெல்ல ஆரம்பமாகி இன்றைக்கு இந்துக்கள் ஒதுக்கப்பட்ட ஒரு கட்சியாக திமுகவை கருதுகிறார்கள். இதுதான் நடைமுறை. இன்னொரு விஷயம் நீங்க புரிந்து கொள்ளணும். இப்ப இவர் சொல்றாரு, பாபர் மசூதி இருந்த இடத்தில் இடித்துப்பட்டு அந்த இடத்துல ராமர் கோவில் கட்டுவதை எங்களால் ஏற்க முடியாது. நாங்க என்ன கேட்கிறோம்னா, அந்த இடத்தில் இதற்கு முன்னால் என்ன இருந்தது அது தெரியுமா? வரலாறு தெரியுமா திரு உதயநிதி அவர்களுக்கு? 500 ஆண்டுகளுக்கு முன்னால் பாபர் படையெடுப்பிற்கு முன்னால் அங்கு கோவில் இருந்ததா இல்லையா? அகழ்வாராய்ச்சி மூலம் அந்த சிலைகளும் கோவிலுக்கான தூண்களும் மீட்கப்பட்டு இன்றைக்கும் அயோத்தியில அதே கட்டப்பட்ட கோவிலுக்கு அருகில் பார்வைக்காக வைக்கப்பட்டு இருக்கிறதா இல்லையா? எதை பற்றியும் தெரியாமல் இந்துக்களுடைய உணர்வுகளை புண்படுத்தி இது மாதிரி பேசுவதனால இஸ்லாமியர்கள் வாக்களிப்பார்கள் என்று நினைத்தால் இஸ்லாமியர்கள் இன்றைக்கு அமைதியை விரும்புகிறார்கள். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு பிறகு நாங்கள் அனைவரும் தீர்ப்புக்கு கட்டுப்படுகிறோம் என்று மிகப்பெரிய அளவிற்கு இன்றைக்கு இஸ்லாமியர்கள் இந்த தேசத்தின் வளர்ச்சிக்காக முன்னெடுக்கும் பொழுது மீண்டும் அவர்களை மதவாத அரசியலுக்குள் திமுகவும் காங்கிரசும் செலுத்த முனைகிறதை வன்மையாக பாரதிய ஜனதா கட்சி கண்டிக்கிறது. நீங்க இன்னொரு விவாதத்துல எடுத்துக்கொண்டு பார்த்தால் உதயநிதி சொல்லுவது, அங்கு பாபர் மசூதி இடிச்சது கட்டுறத எங்களால் எப்படி ஏற்க முடியும்? பாபர் மசூதி இடித்த இடத்தில் ராமர் கோவில் கட்டுவதை எங்களால் ஏற்க முடியாது என்று சொல்லுவாரேயானால் நாம நியாய உணர்வோடு கேட்கிறேன். நீங்கள் 300 ஆண்டு காலம் 400 ஆண்டு காலம் ஒரு மசூதி இருந்தது, அதை இடிச்சிட்டு கட்டுறதை ஏற்க முடியாது என்று சொல்லக்கூடியவர்கள் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கு ராமர் கோவில் இருந்ததை இடித்து இந்த நாட்டை
செல்வத்தை கொள்ளையடிக்க வந்த முகலாயர்களுடைய செயலை எப்படி நியாயப்படுத்துகிறீர்கள்? ஏன் நியாயப்படுத்துறாருன்னா இவரும் ஊழல் பண்றாரு, இவர்களும் கொள்ளையடிக்கிறாங்க. ஏறக்குறைய பல ஆயிரம் கோடிகளை இவர்கள் கொள்ளையடிக்கிறார்கள் என்று இவர்களுடைய துறையினுடைய அமைச்சர் எல்லாருமே சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இப்போ இந்த விஷயத்தில் உதயநிதி அவர்கள் பேசுவதை தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், இந்துக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நல்லிணக்கத்தை விரும்பக்கூடிய இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் மீண்டும் நெருப்பை பற்ற வைப்பது போன்ற இந்த பேச்சுக்கள் என்பது கண்டிக்கத்தக்கது. நிச்சயமாக 2024 தேர்தலில் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒன்றிணைந்து உதயநிதியுடைய இந்த பேச்சினாலேயே திமுக மிகப்பெரிய அளவிற்கு தமிழகத்தில் மண்ணை கவ்வும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. சார், இது வரைக்குமே யாருமே இஸ்லாமியர்கள் யாருமே எதிர்க்கல. அதாவது அயோத்தி கோயில் கட்டினது யாருமே எதிர்க்கல. ஆனா உதயநிதி பேசுனதுக்கு என்ன சார், திரும்ப அந்த மத பிரச்சனையை உண்டுபடுத்த திமுக நினைக்கிறதா சார்? நாங்க என்ன தெளிவா சொல்லிட்டோமே, இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் பாரத பிரதமர் ஒரு கோரிக்கை வைத்தார். இந்த நாட்டின் 140 கோடி மக்களும் அவர்களுடைய இல்லங்களில் ஜனவரி 22 மாலை ஒரு அகல் விளக்கு ஏற்றுங்க. அந்த அகல் விளக்கு ஏற்றுவது எதற்கு? நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கலாச்சாரத்தினுடைய வெளிப்பாடு. எந்த ஒரு நல்ல நிகழ்ச்சி துவங்குவதா இருந்தாலும் ஒரு விளக்கேற்றணும். இருளில் இருந்து விலகி நாம் ஒளி பற்ற வைக்கக்கூடிய நேரத்தில் அது ஒரு அறையில எப்படி வெளிச்சத்தை தருகிறதோ அது மாதிரி நம்முடைய மனதில் கசப்புகள் இருக்கும், வேதனைகள் இருக்கும், அல்லது காழ்ப்புணர்ச்சி இருக்கும், அல்லது தேவையற்ற வெறுப்புணர்வு இருக்கும். இது போன்ற கருப்புக்களை அகற்றி ஒரு அகல் விளக்கை ஏற்றுவதன் மூலமாக ஒளி மிகுந்த பாரதமாக உன்னதமான இந்த வளர்ச்சியில் நாங்களும் பங்கு பெறுகிறோம். அதே போன்று 500 ஆண்டு கால இந்துக்களுடைய இயக்கத்திற்கு இன்றைக்கு தீர்வு கிடைத்திருக்கிறது. அதுவும் சட்ட ரீதியான தீர்வு, உச்ச நீதிமன்றத்தின் மூலமான தீர்வு. அந்த தீர்வின் அடிப்படையில் அந்த மக்கள் அதை ஒரு வழிபாடாக கொண்டாடக்கூடிய நேரத்தில் இந்துக்களுடைய சகோதரர்கள் நாங்கள் உங்களுடைய வழிபாட்டில் உங்களுடைய சந்தோஷத்துல நாங்களும் மகிழ்ச்சி இருக்கிறோம். முகலாயர்கள் செய்த தவறுக்கு முஸ்லிம்கள் ஒரு காலத்தில் நாங்கள் பொறுப்பேற்க முடியாது. பாபரோ அவுரங்கசீப்போ எங்களுக்கான முன்மாதிரி கிடையாது என்பதையெல்லாம் வெளிப்படுத்தும் விதமாக ஒரு நல்லிணக்கத்தின் அடையாளமாக இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தமிழகம் உள்ளிட்ட தேசம் முழுக்க எல்லா இடங்கள்லையுமே தேவாலயங்கள்ல தர்காக்கள்ல எல்லா இடங்களிலும் அகல் விளக்கு ஏற்றினார்கள். நான் ஏற்றினேன், என்னுடைய குடும்பத்தை ஏற்றினாங்க. பல இடங்கள்ல இஸ்லாமியர்கள் ஏற்றியதை கிறிஸ்தவர்கள் ஏற்றியதை நாங்க பார்த்தோம். அப்ப தேசம் அமைதியை விரும்புகிறது. இந்த அமைதியை குலைத்து எப்படியாவது கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்று தமிழகத்தில் திமுகவும் தேசம் முழுக்க காங்கிரசும் விரும்புகிறது. இவர்களுடைய இந்த பாதகமான முன்னெடுப்புகளை தேசம் முழுக்க உள்ள இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒதுக்கி தள்ளக்கூடிய காலம் மிக விரைவில் வரும் என்று நான் நம்புகிறேன். சார், அமைச்சர் சேகர்பாபு சொல்லியிருந்தாரு, திமுக ஆட்சி ஆன்மீகத்துக்கு எதிரானது போல் பாஜக சித்தரிக்கின்றான்னு சொல்றாங்களே, உங்களுக்கு கருத்து என்ன சார்? ராம ஜென்மம் பூமியிலே அவர்கள் என்ன செய்யறாங்க? ஆன்மீகத்துக்கு எதிராக தானே இருக்கிறாங்க. இந்துக்களுடைய நம்பிக்கை 100 கோடி இந்துக்கள் எதிர்பார்த்த ஒரு கனவு இன்றைக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய முன்னிலையில் நினைவாகி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அயோத்தியில 3 லட்சம் 5 லட்சம் அப்படியே பக்தர்கள் போய்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுடைய உணர்வுகளை எல்லாம் புரிந்து கொள்ளாமல் கொச்சைப்படுத்தும் விதமாக சிறுபான்மை ஆதரவுன்னு இந்த அப்பீஸ்மெண்ட் பாலிசியை தான் நாங்க எதிர்க்கிறோம். நீங்கள் சிறுபான்மைக்கு ஆதரவு அப்படின்னு உண்மையாக இருக்குமேயானால் ராமஜென்ம பூமியில எப்படி அங்கு கோவில் கட்டப்படுகிறதோ அதே மாதிரி 5 ஏக்கர் நிலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது மசூதி கட்டுவதற்கு. அதுக்கு திமுக நிதி உதவி செய்யுங்க. அதுக்கு திமுக அமைச்சர்கள் போய் நிதி உதவி செய்யறதை விட்டுட்டு ஏன் இப்படி பண்றீங்க? பெரிய விஷயம் என்னன்னா, திமுகவுடைய அமைச்சர்களாக இருக்கிற இஸ்லாமியரே ராமஜென்ம பூமியினுடைய கோவிலுக்கு நிதி உதவி அளிக்கிறார். இதுதான் நல்லிணக்கம் நாங்க சொல்றோம். அப்ப அந்த கட்சியிலேயே இஸ்லாமியரே நல்லிணக்கத்தை விரும்பும் பொழுது இவர்கள் இஸ்லாமிய சமூகத்தை பிளவுபடுத்தி இந்துக்களுக்கு மத்தியில ஒரு வெறுப்புணர்வை உருவாக்கக்கூடிய செயலை செய்கிறார்கள். அப்ப இது ஆன்மீகத்துக்கு எதிராகத்தானே திமுக இருக்கு. அறநிலையத்துறை என்று வைத்துக்கொண்டு பல இடங்கள்ல இவர்கள் அடிக்கக்கூடிய கொள்ளைகளும் அத்துமீறி அந்தந்த நிர்வாகத்துக்கு எதிராக ஆகமங்களுக்கு எதிராக இவர்கள் செய்யக்கூடிய அடாவடித்தனங்களும் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு கோவில்களிலும் சிதம்பரம் நடராஜர் கோவில் உட்பட எல்லோரும் நீதிமன்றத்திற்கு போய் அறநிலையத்துறைக்கு எதிராக போராடி நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டக்கூடிய அளவிற்குத்தான் இன்றைக்கு தீட்சிதர்களுடைய நிலைமை இருக்கிறது என்றால் அப்ப இவர்கள் ஆன்மீகத்திற்கு எதிரானவர்கள் தானே. இந்த ஆன்மீகத்திற்கு எதிரானவர்கள், கடவுள் மறுப்பு கொள்கை உள்ள இவர்களை முழுமையாக தமிழகத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய அளவிற்கு நாங்கள் மக்களிடத்துல செய்திகளை கொண்டு செல்கிறோம். மக்கள் இன்றைக்கு பெரிய விழிப்புணர்வில் இருக்கிறார்கள். எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய அந்த பேச்சுக்களும் எண்மண் எண் மக்கள் என்ற நடைபயணமும் ஒரு மாற்றத்திற்கான
விதையை விதைத்துக் கொண்டிருக்கிறது. அதனால நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நாடு செழிக்க வேண்டும் என்றால் நாம் விரும்பும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி நல்லாட்சி தர வேண்டும், மீண்டும் 3வது முறையாக வர வேண்டும். அதற்காக எங்களுடைய உழைப்பு தொடரும். தமிழக மக்கள் ஆதரவளிப்பார்கள். சினிமா துறையை சேர்ந்த இயக்குனர் ப. ரஞ்சித் அவர் பேசின காணொலியை பார்த்திருப்பீங்க சார். அதுல வந்து பாத்தீங்கன்னா கற்பூரம் ஏத்தவில்லை அப்படின்னா தீவிரவாதின்னு சொல்லுவாங்க அப்படின்றதெல்லாம் பேசுறாரு. உங்களோட பார்வை எப்படி சார்? திரு ரஞ்சித் அவர்கள் வந்து ரஜினிகாந்த் அவர்களை வைத்து 2-3 படங்களை இயக்கியிருக்கிறார். அதனால அவர் ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு இயக்குனர். அவரை பொறுத்த வரைக்கும் சாதி அரசியல் எப்பொழுதுமே முன்வைத்து பேசுவதும், அதே மாதிரி ராஜராஜ சோழன் அவர்களுடைய அந்த மிக பிரம்மாண்டமான கோவிலை எல்லாம் வந்து தவறான முறையில் பேசுவதும், அதே போன்று பல உயர் சாதி சமூகத்தை வந்து இழிவுபடுத்தி பேசுவதும். உயர் சாதி என்பது பேச்சு வழக்கில் சொல்வது, இல்லைன்னா அதை கூட என்ன பார்த்தோம்னா பார்த்தீங்களா, அப்போ உயர்ந்தவர்கள் என்றால் நாங்கள் தாழ்ந்தவர்களா அப்படின்னு. இங்கே யாரும் உயர்வும் கிடையாது, தாழ்வும் கிடையாது. அதே வேளையில் சாதிய ரீதியான பிளவுகளை திரு ரஞ்சித் அவர்கள் பேசுகிறார் என்றால் அது வந்து ஒரு கண்டிக்கத்தக்கது. அதே வேளையில் இந்த மாதிரி ஒரு அச்சத்தை ஏற்படுத்துறாங்க. பார்த்தீங்களா, நான் கற்பூரம் ஏற்றலன்னு என்ன தீவிரவாதின்னு சொல்லுவாங்கன்னா என்ன சொல்ல வராங்க? அப்போ யாரெல்லாம் அகல்விளக்கு ஏற்றவில்லையோ அவர்களை பாஜக வந்து தீவிரவாதிகள் என்று சொல்லி வந்து மறைமுகமாக சொல்றாரு. அப்படின்னா பிரதமர் வந்து கோரிக்கை தானே வச்சாரு, வேண்டி கேட்டுக்கிறேன் கையெடுத்து கும்பிட தானே செஞ்சாரு. அதிகாரம் இல்லையா? அதுல பணிவு இருந்தது. அது தேச மக்களுக்கு மத்தியில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டிய ஒரு கடமை இருந்தது. அப்படித்தானே பாரத பிரதமர் கேட்டார். அதை கூட நீங்கள் கொச்சைப்படுத்துவீர்கள், அதை கூட ஆணவச்செருக்கோடு நீங்கள் மமதையில் அதை எதிர்த்து பேசுவீர்கள் என்றால் உங்களிடத்தில் நோய் இருக்கிறது, உங்களிடத்தில் வந்து தீய எண்ணம் இருக்கிறது. திருத்திக் கொள்ள வேண்டும் என்று திரு ரஞ்சித் அவர்களுக்கு நான் கோரிக்கையாக வைக்கிறேன். இந்த திமுக ஆட்சியில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டியலினத்திற்கு வந்து ஒரு துயரமான சம்பவம் நடந்துட்டே வருது. நடவடிக்கை எடுக்காம திமுக அரசு வேடிக்கை பார்ப்பது எப்படி பாக்குறீங்க சார்? அதுதான் சமூக நீதி அரசு. சமூக நீதியை பேசிக்கொண்டே வேங்கை வயல்ல மலம் கலந்து அந்த மக்கள் தண்ணீரை குடித்து நோய்வாய்ப்பட்டு ஓராண்டுகளுக்கு மேலாகியும் கூட அந்த பட்டியல் சமூக மக்களுக்கு நீதி கிடைக்கல. இங்கே ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்மணியை திமுகவுடைய எம்எல்ஏவும் அவருடைய மகன் அந்த அளவிற்கு கொடுமைப்படுத்தியிருக்கிறார்கள். அவர் அந்த பட்டியல் சமூக பெண்மணிக்கு திமுக எம்எல்ஏவுடைய மகன் வந்து அப்படியே எல்லா இடங்கள்லையும் வந்து சிகரெட்டை வச்சு கொடுமைப்படுத்தி அடித்து காயப்படுத்தி அந்த பெண் வந்து வெளியில வந்து போராடி ஊடகங்களுக்கெல்லாம் போன பிறகுதான் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறது. அதையெல்லாம் தாண்டி நீங்க பார்க்கணும். இன்றைய தேதி வரை அவர் கைது செய்யப்படவில்லை. தனிப்படை அமைத்திருக்கிறது. எப்போ அவர் பெயிலெலாம் எடுத்து வெளியே வந்த பிறகு. அது வரைக்கும் அவர் வந்து தெளிவாக பாதுகாப்பாக இருப்பார். அவரை கைது செய்ய மாட்டாங்க. எவ்வளோ பெரிய கொடுமை இது. அதனால் இவர்கள் சமூக நீதி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய கேள்வி. இவர்கள் எல்லா இடங்களிலும் இப்படிப்பட்ட அரசியல் செய்கிறார்கள். அதைவிட ஒரு மோசமான செயல் என்னன்னா, பட்டியல் சமூகத்தின் அடையாளம் நான் என்று எம்பி குதிக்கிற திருமாவளவன் அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், உண்மையாகவே உங்களுக்கு சூடு சொரணை இருக்கிறதா இல்லையா? திமுக தரக்கூடிய 2 எம்பிக்களுக்காக நீங்கள் உங்கள் சமூகத்தை எந்த அளவிற்கு தரம் தாழ்ந்து வைத்திருக்கிறீர்கள்? ஒன்று உங்களை போன்று ரவுடிகளாக உருவாக்குகிறீர்கள், அல்லது தன் சமூகம் பாதிக்கப்படும் பொழுது சும்மா பெயரளவுக்கு கண்டனம், பெயரளவுக்கு அறிக்கை. ஏன் போராட்டம் நடத்த வேண்டியதானே? உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்ற அரசுக்கு அழுத்தம் கொடுப்பதுதானே? ஒரு பேட்டியை பேசிவிட்டு கடந்து போவது, இல்லைன்னா அவருக்கு சீட்டு கிடைக்காது, நோட்டு கிடைக்காது. இதுதானே திருமாவளவன் அவர்கள் எதிர்பார்க்கிறது. ரொம்ப வேதனையாக இருக்கிறது. தமிழக மக்கள், குறிப்பாக பட்டியல் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். திருமாவளவன் அவர்கள் பட்டியல் சமூகத்திற்கு கிடைத்த சாபக்கேடான தலைவர். அவரை புறக்கணித்தால் மட்டும்தான் அந்த சமூகம் மிக உயர்ந்த நிலைக்கு கல்வியிலும் பொருளாதாரத்திலும் கண்ணியமான இடத்திற்கும் வரும். அதனால் திருமாவளவன் போன்றவர்கள் பட்டியல் சமூகத்திற்கு ஆபத்தானவர்கள். அவர்களை புறக்கணிக்க வேண்டும் என்று பட்டியல் சமூக மக்களுக்கு நான் மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். கமலஹாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா மக்களவைத் தேர்தலில் 40 தொகுதியும் தனித்து போட்டியிட நான் தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதோட பின்னணி காரணம் என்னவா சார்? ஒரு பின்னணியும் கிடையாதுங்க. அவர் தனிச்சு இருக்கிறாருன்னா அவர் தனியா நிக்கிறாரு. அதனால எல்லா இடங்களையும் தனியா நின்றுட்டு போயிடுவாரு. இல்ல ஏதாவது எதிர்பார்ப்பு வச்சு அந்த மாதிரி சொல்றாரு? ஒரு எதிர்பார்ப்பும் எனக்கு தெரியலங்க. ஏன்னா அவர் ஒரு தனி மனிதர். அவர் 40 தொகுதியிலும் போய் தனியா நின்று ஒரு டீ குடிச்சிட்டு வருவாருன்னு நினைக்கிறேன். காமெடியாக எடுத்துட்டு கடந்து போயிடலாம். அதுக்கு பெரிய கருத்து சொல்ல வேண்டியதில்லை. ஓகே சார். இந்தியா கூட்டணியும் பார்த்தீங்கன்னா தனித்து நிற்கிறதா மம்தா பானர்ஜின்னு சொல்லியிருந்தாங்க, திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்தவர்களும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மியும் சொல்லியிருந்தாங்க. இப்படியே சென்றிருக்கிற நேரத்தில், இன்னும் மக்களவைத் தேர்தல் நெருங்கி வர நேரத்தில் அந்த கூட்டணி, அந்த இந்தியா கூட்டணியே இருக்காதா சார்? ஒரு விரிசல் ஏற்பட்டு பிளந்துடுமா? காங்கிரசின் மீது நம்பிக்கை இல்லை என்பதை தெளிவுபடுத்தி மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி நாங்கள் தனியாக நிற்கிறோம். காங்கிரசின் மீது நம்பிக்கை இல்லை என்பதை தெளிவுபடுத்தி ஆம் ஆத்மி தனியாக நிற்க போகிறது. காங்கிரசின் மீது நம்பிக்கை இல்லை என்பதை தெளிவுபடுத்தி கம்யூனிஸ்ட் கேரளத்தில் தனியாக நிற்க போகிறது. காங்கிரசின் மீது நம்பிக்கை இல்லை என்று லல்லு பிரசாத் யாதவ் அவருடைய கட்சியும் நிதிஷ்குமாரும் சேர்ந்து தனியாக நிற்க போகிறார்கள். ஆனா இவர்கள் சொல்ற டயலாக் தான் பெரிய காமெடியா இருக்கு. எல்லாரும் தனியா நிற்கிறாங்க, காங்கிரஸ் நம்பிக்கையே
படமாட்டேங்கிறாங்க. இப்ப யாரை எதிர்ப்பாங்க? மேற்கு வங்கத்துல காங்கிரஸ் மம்தா பானர்ஜி எதிர்க்கும், ஆனா அவங்க சொல்லிக்குவாங்க நாங்க இந்தியா கூட்டணிக்குள்ள இருக்கிறோம். கேரளத்துல கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எதிர்க்கும், ஆனால் நாங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம் சொல்லிக்குவாங்க. ஆம் ஆத்மி காங்கிரஸோடு பஞ்சாப்ல எதிர்த்து நிற்பார்கள் ரெண்டு பேருமே, ஆனா சொல்லிக்குவாங்க நாங்கள் இந்தியா கூட்டணிக்குள்ள இருக்கிறோம். இது ஒரு கேலிக்குரியதா இல்லையா? நகைப்புக்குரியதா இல்லையா? கூட்டணிக்கு அர்த்தம் என்ன? ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தால் கூட்டணி, ரெண்டு பேரும் எதிர் எதிர் திசையில் நின்று உனக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்க மாட்டேன், ஆனா நம்ம ரெண்டு பேரும் கூட்டணின்னு சொன்னா பாக்குற மக்கள் மடையர்களா? இதுல பெரிய விஷயம் என்ன, ஐயா ஸ்டாலின் அடுத்து சொல்லுவார் போல இருக்கு, காங்கிரஸ் வெளியே அனுப்பிட்டு இந்தியா கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம், ஆனால் காங்கிரஸுக்கு ஒரு சீட்டு கூட தரமாட்டோம்னு சொன்னா ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. அதனால் காங்கிரசின் நிலைமை அந்தோ பரிதாபம். அதற்கு காரணம் சிறுபான்மை மக்களை ஆதரிக்கிறோம் என்று அவர்களுக்கு பொய் வாக்குறுதியை கொடுத்து ஒரு அப்பீஸ்மெண்ட் தாஜா அரசியல் செய்தது, பெரும்பான்மை மக்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்தது. அதனால் இந்த 70 ஆண்டுகள் கடந்த பிறகு இன்றைக்கு முற்றிலுமாக காங்கிரஸை மக்கள் வெறுத்திருக்கிறார்கள். இதுதான் நிதர்சன உண்மை. அதனுடைய பலனை இன்றைக்கு காங்கிரஸ் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. ராகுல் காந்தி பாத்தீங்கன்னா பாத யாத்திரை தொடங்கி போயிட்டு இருக்காரு. அதுல ஒரு இந்து கோயிலுக்குள்ள போறப்போ பாஜக வந்து தடுத்து நிறுத்ததா சொல்லிட்டு தமிழகத்துல இருந்து காங்கிரஸ்ல அந்த போராட்டங்களும் நடத்தினாங்களே, இது எப்படி பாக்குறீங்க? அதாவது மணிப்பூர்ல அவர் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார். 22ஆம் தேதி தேசம் முழுக்க உள்ள 100 கோடி இந்துக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதை ஒரு தீபாவளி போன்று கொண்டாடக்கூடிய ஒரு சூழலில் அதையும் தாண்டி சிறுபான்மை மக்களும் அகல்விளக்கேற்றி அதை ஒரு அற்புதமான நல்லிணக்கத்திற்கான அடையாளமாக கொண்டாடக்கூடிய நேரத்தில் அதை சிதைக்கும் விதமாக அன்றைய தினம் ஊடகங்களுடைய கவனத்தை திசை திருப்பி எப்படியாவது தன் பக்கம் ஈர்க்க வேண்டும் என்பதற்காக சம்பந்தப்பட்ட மணிப்பூரில் உள்ள ஒரு கோவிலுக்கு போக வேண்டும் என்று முடிவெடுக்கிறார். அந்த கோவில் நிர்வாகம் சொல்லுகிறது 3 மணிக்கு பிறகு நிச்சயமாக அவரை நாங்கள் அழைக்கிறோம், அவர் தாராளமா வரட்டும், பூஜை செய்யட்டும், அது வரைக்கும் எங்களுக்கு வந்து நேரலை இருக்கிறது, ராமஜென்ம பூமியினுடைய நேரலையில பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து பார்ப்பாங்க, அதை அரசியல் படுத்த வேண்டாம் என்று இவ்வளவு தெளிவாக சொன்ன பிறகு கூட வேண்டுமென்றே நான் போகிறேன்னு போய் பிறகு அரெஸ்ட் ஆகிறார்னா இதுல இருந்து என்ன தெரியுது? தேவையற்ற அரசியல் செய்கிறார். எப்படியாவது ராமஜென்ம பூமியில அந்த மக்கள் கவனம் இருக்கும் பொழுது அதை சிதைத்து விட்டு நான் ஒருத்தன் இங்க இருக்கிறேன் அப்படின்னு காட்டணும்னு நினைத்தா அவர் அசிங்கப்பட்டு போயிருக்கிறார். அதுதான் உண்மை. அரசியல் அனாதையாகி கொண்டிருக்கிறார் திரு ராகுல் காந்தி. அதை அவர் உணரக்கூடிய நேரத்தில் அவரோடு யாருமே கூட இருக்க மாட்டாங்க. இதுதான் மக்கள் அவருக்கு கொடுக்கக்கூடிய தகுந்த பாடமாக இருக்கும். முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பயணம் போறாரு, அது முதலீடு வந்து ஈர்க்கப்படுமா சார்? அந்த பயணத்துல முதலீடு ஈர்க்கப்படுமோ இல்லையோ, அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு. ஜப்பான் போயிட்டு வந்தாரு, நல்லா கோட் ஷூட்லாம் போட்டு நல்லா போட்டோ பிடிச்சாரு, போட்டோ செஷன் நல்லபடியாக நடந்துச்சு. அதற்கு பிறகு துபாய் போனாரு, பல ஆயிரம் கோடிகள் வரும் என்று சொன்னார். துபாய் போயிட்டு போட்டோ செஷன்லாம் முடிஞ்சிச்சு. அவர் போயிட்டு வந்த பிறகு எத்தனை ஆயிரம் கோடி தமிழகத்தில் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது, நடைமுறையில் என்ன நடவடிக்கை இருக்குன்னு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா? சும்மா மக்களை ஏமாற்றக்கூடிய விஷயங்கள்ல தான் செய்கிறாரே தவிர இவர் வெளிநாடுகளுக்கு போய் செலவு செய்துவிட்டு என்ன நிதியை கொண்டு வந்தாரோ அதை விட 10 மடங்கு உத்தரப்பிரதேசத்திலும் மத்திய பிரதேசத்திலும் உள்நாட்டு முதலீட்டாளர்கள் வந்து அந்த நிதி வந்து அந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்து அங்கு அவர்கள் வந்து தொழிலை ஆரம்பித்திருக்கிறார்கள். மிகப்பெரிய நிறுவனங்கள் அங்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இன்றைக்கு தொழில் நிறுவனங்கள் கொண்டு வருவதற்கு பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் பயப்படுறாங்க. ஏன்னா இங்கே சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது. இங்கே வந்து மிகப்பெரிய அளவிற்கு ஒரு போதை மாநிலமாக 45,000 கோடி ரூபாய்க்கு வருமானம் ஈட்டக்கூடிய அளவிற்கு இருக்குன்னா, அப்போ இந்த போதை அதிகமாக இருந்தால் இயல்பாகவே பல்வேறு கொலை நடக்கும், கொள்ளை நடக்கும், அதெல்லாம் இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. அதற்கடுத்து எதை இங்கு தொழிலதிபர்கள் ஆரம்பித்தாலும் அதில் 30% கமிஷன் கூட திமுக எம்எல்ஏ இருந்து அமைச்சர் வரைக்கும் அத்தனை பேரும் கொள்ளையடிக்கிறதுக்கும் ஊழல் பண்ணுவதற்கும் மிரட்டக்கூடிய கட்ட பஞ்சாயத்து ஒரு பக்கம் நடக்கிறது. மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருப்பதனால இங்கு தொழில் நிறுவனங்கள் ஆரம்பிப்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. பல மாநிலங்கள் பாதுகாப்பாக இருக்கிறது, பாஜக ஆளும் மாநிலங்கள் இன்னும் சிறப்பாக இருக்கிறது. அதனால பல தொழில் நிறுவனங்கள் அங்கே முதலீடு செய்கிறார்கள். அதானி வேண்டாம் என்று ஒரு பக்கம் திமுக பேசிக்கொண்டே, அம்பானி வேண்டாம் என்று பேசிக்கொண்டே அவர்களுடைய நிறுவனங்களுடைய முதலீடுகளை இங்கு ஈர்க்கிறார்கள் என்றால், அவர்களுடைய அந்த நிறுவன முதலீட்டை கொண்டு இங்கு தொழில் நடக்கிறது என்றால் இரட்டை வேடம் போடுகிறார்கள். இந்த இரட்டை வேடத்தை தமிழக மக்கள் இன்னைக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக திமுக ஊழல் கட்சி மட்டுமல்ல, தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்த ஒரு கட்சி என்பதை புரிந்திருப்பதனால எதிர்வரக்கூடிய 2024 உன்னதமான ஊழலற்ற ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கிற பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் கரத்தை ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய 6 கோடி வாக்காளர்களும் ஒன்று சேர்ந்து பலப்படுத்துவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அதற்கான பிரச்சாரத்தை மக்களிடத்தில் கொண்டு போகிறோம், உண்மையை சொல்கிறோம், தர்மம் வெல்லும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது.
அண்ணாமலை அவர்கள் பேசியதை பார்த்தீங்கன்னா எதிர்த்து பத்திரிகையாளர்கள்லாம் ஆர்ப்பாட்டம் செய்ய போறோம் அப்படின்றாங்க. அண்ணாமலை பத்திரிகையாளர் சந்திப்பு வந்து புறக்கணிப்போம் அப்படின்லாம் சொல்றாங்களே, உங்களோட கருத்து என்ன சார்? என்னுடைய நினைவுக்கு தெரிஞ்சு இது 4வது வாட்டி பத்திரிகையாளர்கள் இப்படி பேசுவதாக எனக்கு நினைவு இருக்கிறது. கடந்த காலத்தில் இப்படி பேசினாங்க. முதல் நாள் அந்த மாதிரி அறிக்கை விட்டாங்க. 2வது நாள் ஏதோ ஒன்று கூடி பேச போகிறோம்னாங்க. 3வது நாள் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு முக்கியமான பேட்டிக்காக நிற்கும் போது ஒட்டுமொத்த ஊடகங்களும் அடிச்சு பிடிச்சு வந்து முன்னால மைக் வச்சுக்கிட்டு நின்றாங்க. இதுதான் அவருடைய வெற்றிக்கு காரணம். ஏன்னா அவர் தவறு செய்யக்கூடியவர்களைத்தான் சொல்றார்களே, பொத்தாம் பொதுவா எல்லா ஊடகங்களையும் அவர் தவறாக சொல்லுவது கிடையாது. ஊடகங்கள் என்ற போர்வையில தனி மனிதத்தை இழிவுபடுத்துவது, பாரத பிரதமரை வந்து இழிவுபடுத்துவது, அல்லது எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களை வந்து ஒருமையிலேயோ அல்லது அவரை கோபத்தை தூண்டும் விதமாக வீம்புக்குனே வம்பிழுத்து பேசுவது, இந்த மாதிரி செயலை செய்தால் அவர் அதற்கான பதிலடியை கொடுக்கிறார். அப்ப நீங்க ஒரு கேள்வியை வந்து மோசமாக கேட்டால் உங்க ஸ்டைல்ல ஒரு பதிலடி அவர் கொடுக்கிறாருன்னா அதை உங்களால தாங்க முடியல. நம்ம என்ன பண்ணணும்? பத்திரிகையாளர்கள் கண்ணியத்தோடு அணுகினால், அவருடைய பேச்சில் சரியான முறையில் நியாயமான புள்ளி விவரங்களோடு கேள்வி கேட்டால் அவர் அற்புதமான பதிலை கொடுப்பார். நீங்கள் அவரை இழிவுபடுத்த வேண்டும் என்று நினைத்தால் உங்களை விட 2 மடங்கு அவர் திருப்பி அடிக்க தெரியும். அதை செய்கிறாரே தவிர ஊடகங்கள் மீது அவருக்கு வெறுப்பில்லை. ஊடகங்களை மதிக்கக்கூடியவர். ஊடகவியலாளர்கள் ஒவ்வொருவருக்கும் அண்ணா டீ சாப்பிட்டீங்களா, அண்ணா சாப்பிட்டீங்களா, ஒவ்வொருவரையும் இறங்கி போய் சந்தித்து பேசக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். அதனால கடந்த காலத்துல இந்த மாதிரி அறிவிப்பு செய்து பிறகு எப்படி பீஸ் போனதோ அந்த மாதிரி தான் இன்னைக்கும் நடக்கும். எங்களை பொறுத்தவரை ஒவ்வொரு ஊடகவியலாளர்களையும் நாங்கள் மதிக்கிறோம். அவர்கள் இந்த ஊடகத்தில் இருந்து கொண்டு நடுநிலையாக ஒரு மிகப்பெரிய தூணாக அவர் செயல்பட வேண்டுமே தவிர அவர் பிறர் கொக்கி போட்டு இழுக்கக்கூடிய தூண்டிலாக மாறிவிடக் கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் அண்ணாமலை அவர்கள் என்றைக்கும் தயாராக இருக்கிறார். ஊடகத்தை நம்பி அவர் கிடையாது. ஊடகத்தை நம்பி அரசியல் பண்ணல. அவர் உண்மையை பேசுகிறார். வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஊடகங்கள் நிச்சயமாக வருவார்கள். அவருடைய கருத்துக்களை ஊடகங்களுக்கு ஒளிபரப்பு செய்வார்கள். தொடர்ந்து பேசுவோம். நேர்காணல் கொடுத்து தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி. வாழ்க வளமுடன்.